டிஎம்கேனால உருவாக்கப்பட்ட ஒரு பெர்செப்ஷன் இருக்குல்ல, ஏடிஎம்கே பிளவுபட்டு விட்டது, இரண்டாகி விட்டது, பலவீனம் அடைந்து விட்டது, இனிமேல் ஏடிஎம்கே எந்த காலம் ஜெயிக்காது அப்படின்னு சொல்லி ஜெயிக்கிற கட்சி டிஎம்கே, தோக்கிற கட்சி ஏடிஎம்கேங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க இல்லையா. அது இப்போ டிடிவி தினகரன் என்டிஏவுக்குள்ள வந்ததுனால அடி வாங்குகிறது. இதற்கு மேல இந்த பெர்செப்ஷன் கேமை டிஎம்கேனால கொண்டு போக முடியாது. டிடிவி தினகரன் ஏடிஎம்கேக்குள்ள வரலைனாலும் ஏடிஎம்கே இருக்கக்கூடிய என்டிஏவுக்குள் வந்திருக்கிறார். தேர்தல் அப்படிங்கிற அளவுல இது எந்த அளவுக்கு நன்மை பயன்? டிடிவி தினகரனுக்கு ஒரு பெரிய செல்வாக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. 2019 அப்ப நடந்த 22 தொகுதி இடைத்தேர்தலில் டிடிவி தினகரனுக்கு 8% வாக்குகள் கிடைத்தது. 2019 மக்களவை தேர்தலில் ஒரு 5.5% வாக்குகள் கிடைத்தது. 2021 2.3% வாக்குகள் கிடைத்தது. 2024 லோக்சபா எலெக்ஷன்ல 0.9% வாக்குகள் கிடைத்தன. அதே போல அவர் சுத்தி இருந்த ஹெவி வெயிட்ஸும் இன்னைக்கு யாரும் கிடையாது. அவர் கூடவே இருந்த செந்தில் பாலாஜி டிஎம்கேல இருக்கார். அவர் கூடவே இருந்த தங்க தமிழ்ச்செல்வன் டிஎம்கேல இருக்கார். அவர் கூடவே இருந்த இசைக்கு சுப்பையா ஏடிஎம்கேல இருக்கார். நிறைய ஹெவி வெயிட்ஸ் அவர் இழந்திருக்கிறார். சோ அவர் கூடவே இருந்த பட்டாலியனும் இப்ப இல்ல, அவர் கூட இருந்த வாக்காளர்களும் இல்ல. அதனால எலக்டோரலி அவருடைய வருகை ஒரு பெரும் உந்து சக்தியாக என்டிஏவுக்கு இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் திமுகவுக்கு எதிரான அதிருப்தி ரொம்ப கடுமையாக இருக்கிற சூழ்நிலையில தமிழக என்டிஏ வெற்றி பெறும் என்று திட்டவட்டமாக எதிர்பார்க்கிற சூழ்நிலையில டிடிவி தினகரன் உள்ளே வந்திருக்கிறார். டிடிவி தினகரன் வந்திருப்பது பெர்செப்ஷன் அப்படிங்கிற அளவுல லாபமான விஷயம்.